பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமென். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து தேவனே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உமது பிரசன்னம் அன்பின் கிருபை தாமே எங்களோடு இருந்து வழிநடத்தி நாங்கள் கேட்கின்ற திரு சத்தியத்தின் நிமித்தமாக எங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையும் திருச்சபையினுடைய வாழ்க்கையும் புதுப்பித்துக் கொள்ள நீரே எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக தூய ஆவியானவராகிய நீர் தாமே உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் சேர்ந்து ஞான பாமாலையிலே 261வது பாமாலை பாடுவோம். எல்லாருக்கும் உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க 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 இயேசுவே. பாமாலை 261. மெய்யா
அருமையானவர்களே, இந்நாள் வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொள்ள காணொலியின் வாயிலாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இறைமைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெப சிந்தையோடு இந்த ஆராதனையில் பங்கேற்றுக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆராதனை புத்தகத்திலே 76ஆம் பக்கம் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணியிருந்தார். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாய். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாய். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாய். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாய். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாய். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாய். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயர்த்தப்பட்டவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் முருகா படித்த வண்ணமாக ஜெப நிலையிலிருந்து பாவ அறிக்கைக்காக நம்மை ஆயத்த செய்து கொள்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனான உம்முடைய கூலியக்காரில் ஒருவனாக என்னை பெற்றுக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவும் முழங்கால் படித்த வண்ணமாக ஜெப நிலையிலே மௌனமாக இருந்து இறைவனுக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகளை அமைதியாக அறிக்கை செய்த வண்ணமாக இருப்போம். வேதம் சொல்லுகின்றது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்யும் போது
அவைகளை மன்னிக்கவும் வல்லவராக இருக்கின்றார். ஆகிய அந்த சர்வ வல்லமுள்ள கடவுளத்திலே நாம் நம்முடைய பாவங்களை ஆராதனை புத்தகத்திலே 81ஆம் பக்கத்தில் காணப்படுகின்ற முதலாம் பாவ அறிக்கையின் வாயிலாக நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கர்மங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தார்களோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டார்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் என்றென்றைக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்னானுக்குரிய சுருக்க ஜெபத்தை அன்பின் இறைவனே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாங்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து காணொலியின் வாயிலாக உம்மை வழிபடும்படியாக கிருபை செய்தே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குறிப்பாக உமது பிள்ளைகளாகி நாங்கள் விசுவாசத்தோடு பக்தியோடு உண்மையோடு ஆவியோடு உம்மை தொழுது கொள்ளும்போது நாங்கள் உமது திருமுகத்தை தரிசிக்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகின்றேன். ஆம் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வாயிலாக நாங்கள் உங்கள் திருமுகத்தை தரிசிக்கவும் திரு சத்தியத்தை கேட்கவும் அதற்கேற்ற வண்ணமாக வாழ்ந்து கொள்ளவும் இந்த வழிபாட்டிலே தேவனே நாங்கள் உண்மையாகவே உமது ஆசையை பெற்றவர்களாக மாற்றமல்ல, எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் நீர் எங்களோடும் நாங்கள் உம்மோடும் இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையை சமுதாயத்திலே சிறப்பாக வாழ்ந்து கொள்ள தூய ஆவி தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் கொண்டாடுகின்றோம். எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்போது உமது பிரசன்னம் வாழ்நாள் முழுமையும் எங்களோடு இருக்க நீரே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து தேவனே உமது கிருபையும் பாக்கியமும் ஆசீர்வாதங்களும் அனுதினமும் எங்களோடு தங்கியிருக்க நீர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். யாவும் அமர்வோம். இந்நாளுக்காக வேண்டி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி, அது ஏசாயா எழுதிய திருநூல் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். The first Bible reading is taken from the book of prophet Isaiah, chapter 6, verses beginning to read from 1 to 8. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. Today's first reading is taken from the book of Isaiah, chapter 6, verses beginning from 1. உசியா அரசன் மரணமடைந்த ஆண்டில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய ஆடை தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் பாதங்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடையது, அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள்.
கூப்பிட்டவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான், ஐயோ, அழிவுக்குள்ளானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள மக்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய அரசனை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் குற்றம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளுக்குரிய இரண்டாம் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். Today's second Bible reading is taken from letter of Paul to 2 Thessalonians chapter 2 verses beginning to read from 13 to 17. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13 17 வரை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாகியிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Today's gospel reading is taken from the Gospel according to Saint John chapter 4 verses beginning to read from 15 to 26. இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரை வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் தூய யோவான் எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 15 முதல் 26 முடிய. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொண்டு காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிகிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போது வந்திருக்கிறது.
தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மோசேயே வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு தோத்திரம் உண்டாகிறது. மறுபடியும் நாம் யாவரும் சேர்ந்து ஞான கீர்த்தனையிலே 378வது கீர்த்தனை பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஞான கீர்த்தனையிலே 378வது கீர்த்தனை நாம் யாவரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு பாடுவோம். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் நமது மத்தியிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கின்ற பொது தந்தை சம்பத்குமார் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய திருச்சபையிலே முன்னாள் ஆயராக பணிபுரிந்தவர், அனைவருக்கும் நன்கு அறியப்பட்டிருக்கின்றவர். ஆகிய இந்த நாளிலே இறை செய்தி பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்புடன் அவரை உங்கள் சார்பாக வைக்கின்றேன். ஜெபிப்போம். எல்லா வல்ல அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட சிந்திக்கின்ற திருவசனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். சாமி, நிதாமே எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் செவிகளையும் வேதத்திலே உள்ள ரகசியங்களை கண்டு உணர எங்களுடைய கண்களையுமாய் திறந்தள்ளும். இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் worship the Lord in truth and spirit. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கப்பட்டிருக்கின்றோம். வழிபடுதல், ஆராதித்தல், பூஜித்தல் போன்ற பல பெயர்களை தொழுகைக்கு நாம் சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொரு சமயத்தை சார்ந்த வார்த்தைகளாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆலயம் அல்லது வழிபாடு, ஆராதனை என்பதை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. கோவில் என்று சொன்னதுமே நமக்கு நன்றாக நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி சொல்வது இந்து சமய கோவில்களைத்தான். அங்கு பூஜை போன்றவற்றை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். பள்ளிவாசல் என்று சொன்னதுமே முகமதியர்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அவர்கள் தொழுகை என்ற பதத்தை பயன்படுத்துகின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே வழிபாடு, வர்ஷிப் என்ற இந்த வார்த்தை ஒவ்வொரு சமயத்திற்கும் அதற்குரிய தன்மைகளிலே வித்தியாசப்படுகின்றன என்று நாம் காணுகின்றோம். பெரும்பாலும் வழிபாடு காலை நேரத்தில் நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கிறிஸ்துவ ஆராதனை, தொழுகை என்பது மனித வாழ்வை சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த வாழ்வு முழுமை பெற வேண்டும் என்றால் மனுகுலத்திற்கு வேண்டியது மீட்பு. அந்த மீட்பின் மூலமாகத்தான் நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும். இந்த பின்னணியில் பாவம் என்கின்ற உணர்வு நமக்கு ஏற்படுத்துகின்றது. பாவம் என்கின்ற உணர்வு இல்லாமல் போனால் மீட்பு என்பது அங்கு சொல்லப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கும். ஆகவே முழுமையான மனித வாழ்வை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை குறித்ததான உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிலே இருந்து நான் மீட்கப்பட வேண்டும். மறுபடியும் நான் கடவுளுடைய பிள்ளையாக நான் சேர்க்கப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. worship the Lord in truth and spirit. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், தொழுங்கள், வழிபடுங்கள் என்ற தலைப்பு தரப்பட்டு இருக்கின்றது. இந்த தலைப்பு இரண்டு தன்மைகளை தன்னுள் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. ஒன்று ஆவியோடு தொழுது கொள்ளுதல், இரண்டாவது உண்மையோடு தொழுது கொள்ளுதல். ஆவியோடு என்று கூறுகின்ற பொழுது இன்றைய காலங்களில் ஆவிக்குரிய கூட்டங்கள் என்று சொன்னதுமே உடனே சத்தமிட்டு பாடுதல் அல்லது குதித்தல் போன்றவைகள் மாத்திரமே என்று சொல்லி, ஆவியிலே நிரம்புகின்றவைகள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆவியோடு என்று கூறுகின்ற பொழுது சரீரத்தின் குறுக்கீடுகள் அற்ற தன்மையை அது வலியுறுத்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய படைப்பே ஆவி, சரீரம், ஆன்மா என்ற நிலைகளிலே படைக்கப்பட்டு இருக்கின்ற ஆவி, ஆத்மா, சரீரம். ஆக இவன் ஆவியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது சரீரத்தின் மாம்சத்தின் குறுக்கீடுகள் இல்லாத ஒரு நிலைமையைத்தான்
ஆவியோடு தொழுது கொள்ளுகின்ற ஒரு தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தின் குறுக்கீடுகள் இல்லாதவைகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது மாம்சத்திற்குரிய சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் அற்ற ஒரு நிலையிலே நான் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது என்னுடைய கவலை, ஆசை, பற்று அல்லது இதன் ஊடாக வருகின்ற வேதனை, சுய சிந்தனைகள், இன்பம், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டுத்தான் நான் ஆவியோடு ஆண்டவரை சிந்திக்க வேண்டும். ஆகவே இவையெல்லாம் சரீரத்தின் குறுக்கீடுகள். சரீரத்திலே தான் நான் கவலை கொள்ளுகின்றேன். அந்த சரீர பலவீனத்தின் நிமித்தமாக சுகவீனப்படுகின்றேன். அதன் ஊடாக எனக்கு சுகவீன பலவீனங்கள், நோய், அதன் ஊடாக என்னுடைய கவலை வருகின்றது. அதே நேரத்தில் இந்த உலக பொருட்களை குறித்ததான ஆசை, இந்த உலக பொருட்களின் மீது இருக்கின்ற பற்று, அதே நேரத்தில் என்னுடைய சுயமாக செல்ஃபிஷ்னஸ், தன்னலும் கருதி எண்ணுகின்ற எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் விட்டு தொழுகையில் நான் ஈடுபடுகின்ற பொழுது இந்த சரீரத்திற்குரிய குறுக்கீடுகள் இல்லாத ஒரு நிலைமையை தான் ஆவியிலே தொழுது கொள்ளுதல். இவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவரை மாத்திரமே எண்ணுகின்ற ஒரு நிலைமை தான் ஆவியிலே தொழுது கொள்ளுகின்றது. இரண்டாவது நிலை என்ன சொல்லுகின்றது? உண்மையோடு நான் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் நம்மை அறிந்தவர் கடவுள், நம்மை பார்க்கின்றவர் கடவுள். ஆகவே அவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றவர். அதே நேரத்தில் இந்த உலக பிரகாரமாக நான் ஜீவிக்கின்ற பொழுது அநேக காரியங்களை பெற்றோருக்கு மறைக்கின்ற பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்கு மறைக்கின்ற பெற்றோர்களாக, நண்பர்களுக்கு அறிவு தெளிவுபடுத்தாத ஒரு நிலைமையில் அல்லது உறவுகளுக்குள்ளாக நான் மறைத்து வாழுகின்ற ஒரு நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் ஆண்டவரிடத்தில் எதையுமே மறைக்காத ஒரு நிலைமையில் நான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மை நிலையை ஆண்டவருக்கு நான் கூற வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்ட பகுதி, ஆண்டவரிடத்தில் அவள் கேட்கின்ற கேள்வி என்ன? சமாரிய பெண் தாகம் உண்டாமலும் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் ஆண்டவரே என்னை அவ்விதமாய் மாற்றிவிடும். ஆகவே உண்மையோடு தொழுது கொள்ளுகின்ற தன்மை அவளுடைய வாழ்வில் என்ன ஏற்படக்கூடாது? திரும்பவும் எனக்கு தாகம் ஏற்படக்கூடாது. இப்பொழுது எனக்குள்ள தாகங்கள் வித்தியாசமானதாக இருக்கின்றன. அப்படி இல்லாமல் நான் உன்னை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உண்மையோடு வழிபடுதல் என்பதை குறித்து 4ஆம் அதிகாரம் யோவான் 16வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்கின்றார். 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம், அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஆண்டவர், எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். உண்மையை அவள் ஒத்துக்கொள்ளுகின்றாள். தன்னுடைய நிலையை அவள் அறிந்து ஆண்டவரிடத்தில் உண்மையை சொல்லுகின்றாள். ஆண்டவரிடத்தில் நான் உண்மையை மறைக்காமல் சொல்லுகின்ற பொழுது அதற்குரிய பலாபலனை நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். ஆகவே இந்த காலை நேரத்தில் இந்த பின்னணியில் வழிபாடு கற்றுத்தரும்
உண்மைகள் சிலவற்றை நாம் காண்போம். முதலாவதாக, பரிசுத்தமற்ற நிலையை உணர்த்துகின்றது தான் வழிபாடு. தூய்மை இன்மையை எனக்கு உணர உதவுகின்றது தான் வழிபாடு. நான் வழிபாட்டிற்கு வருகின்றேன், ஆண்டவரை தொழுது கொள்கின்றேன். அப்படி தொழுது கொள்கின்ற பொழுது அந்த வழிபாட்டில் என்ன உணர்வை பெறுகின்றேன்? நீ தூய்மையற்ற நிலைமையில் இன்னென்ன காரியங்களை சிந்தித்தாய், இன்னென்ன காரியங்களை செய்தாய், இன்னென்ன காரியங்களை முயற்சித்தாய், இன்ன காரியத்தில் நீ தூய்மை அற்றவனாகவே நீ இருந்தாய், பரிசுத்தமற்ற ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கின்றாய் என்கின்ற உணர்வை தருகின்றது தான் வழிபாடு. நம்முடைய வழிபாட்டின் துவக்கமே தூய்மை இன்மையை உணர்வதில் அல்லது தவற்றை உணர்வதில் தான் உள்ளது. வழிபாடு எனக்கு என்னுடைய நிலைமையை வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றது. நான் என்ன நிலைமையில் இருக்கின்றேன், எங்கு இருக்கின்றேன், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கின்றேன், எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழுகின்றேன் என்று எனக்கு கற்றுத்தருவது வழிபாடாக இருக்கின்றது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஏசாயா ஆண்டவரை ஆலயத்திலே காணுகின்றார். அங்கு கேராபீன்கள் சேராபீன்கள் போன்ற தூதர்கள் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி போற்றிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த காட்சியை காணுகின்ற ஏசாயா தனக்குள்ளே உணர்வை பெறுகின்றார். அதன் நிமித்தமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி புலம்புகின்றான். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்ததின் நிமித்தமாக தன்னுடைய நிலைமை என்ன என்பதை ஏசாயா புரிந்து கொள்ளுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the true worship should help us to identify the real sinful nature and prompt us to reconcile the relationship with God என்று சொல்லுகின்றார். உண்மையான வழிபாடானது எனக்குள்ளே இருக்கின்ற பாவ நிலைமையை உணர்த்தி அதிலே இருந்து நான் வெளிவந்து கடவுளோடு ஒப்புரவாகின்ற தன்மையை உருவாக்குகின்றது தான் வழிபாடு. சங்கீதம் 139 7வது வசனத்தை வாசிக்கின்ற போது அந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், உம்முடைய ஆவிக்கும் மறைவாக எங்கே போவேன்? ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் நீர் ஆண்டு கொண்டிருக்கின்றீர். உம்முடைய ஆவி, உம்முடைய பிரசன்னம் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றது. நான் எங்கே ஆண்டவரே போவேன்? அந்த நிலையை எப்படி சங்கீதக்காரன் பெற்றுக்கொள்ளுகின்றார்? ஆண்டவரை குறித்து சிந்தித்து, ஆண்டவரை குறித்து அறிந்து, ஆண்டவரை குறித்து புரிந்து கொள்ளுதல் அவருக்குள்ளாக வந்ததின் நிமித்தமாக சங்கீதக்காரர் ஆண்டவரை இந்த உலகம் முழுமையும் அவர் வியாபித்திருக்கின்றதை காணுகின்றார். அதனாலே தான் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கு சாமி செல்ல முடியும்? அதே நேரத்தில் அந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகின்றது, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய பிரசன்ஸ் இந்த உலகம் முழுமையும் நிறைந்திருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்?
நமக்கு உள்ளதையும் உள்ளத்தையும் கடவுளுக்கு முன்பாக மறைக்காமல் ஒளிவின்றி மறைவின்றி உண்மையாக கொடுப்பதுதான் வழிபாடு. நம்மை புரிந்து கொள்ள செய்கின்ற ஒன்று வழிபாடாக இருக்கின்றது. இரண்டாவதாக, தூய்மை அடைய உதவிடும் வழிபாடு. எனக்குள்ளாக இருக்கின்ற தூய்மையற்ற தன்மையை காட்டுகின்றது வழிபாடு. அதே நேரத்தில் தூய்மைப்பட செய்கின்ற ஒன்றும் கூட வழிபாடாக இருக்கின்றது. ஆலயத்தில் கடவுளை வழிபடச் சென்ற ஏசையா தன் தூய்மை இன்மையை உணர்ந்து தன் நிலைமையை வழிபாட்டில் அறிக்கை செய்த வேளையில் கடவுள் அவரை தொட்டு தூய்மைப்படுத்துகின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. எப்பொழுது இந்த வார்த்தைகள் வருகின்றன? தன்னை குறித்ததான அறிவை பெற்று ஆண்டவரிடத்திலே அவர் அறிக்கை செய்கின்றார். ஆண்டவரே, இப்பேற்பட்ட மனுஷன் சுவாமி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் அறிக்கை செய்ததின் நிமித்தமாக பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மை என்ன? அந்த வழிபாட்டிலேயே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லி ஆண்டவர் பாவ சுத்தி செய்கின்றதை நாம் காணுகின்றோம். என்னை மன்னிக்கின்றார், மன்னித்து மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றவர், என்னை சுத்தப்படுத்துகின்ற இறைவனை நாம் காணுகின்றோம். இப்படி தூய்மை பரிசுத்தம் அடைய எனக்கு இருக்க வேண்டியது என்ன? ஒரு விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஒரு ஊமையான ஆவி, எங்கு பிடித்தாலும் அந்த ஆவி அந்த பிள்ளையை அலைகழிக்கின்றதாக காணுகின்றோம். அவனை சீடரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். சீடர்களால் அவனை சுகப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய சீடர்களால் இது சுகப்படுத்த முடியவில்லை, உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விடுகின்றார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்ற காரியம் என்ன? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில நான் வழிபாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது விசுவாசத்தோடு கூட இந்த வழிபாட்டில் நான் ஈடுபட வேண்டும். அந்த விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கின்றது. ஆண்டவர் இதை அவரால் செய்ய முடியும், அவர் எனக்கு இதிலே இருந்து விடுதலை தருவார், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள வல்ல தேவன் என்கின்ற அந்த செய்தியை நான் பெற்றவனாக, அதிலே ஆழ்ந்த கட்டப்பட்டவனாய், அதிலே நான் நம்பிக்கை கொண்டவனாய், அதை விசுவாசிக்கின்றவனாய் நான் ஜீவிக்கின்ற பொழுது என்னுடைய வழிபாட்டில் நான் முழுமையை கண்டு கொள்ளுகின்றேன். ஆக என்னை தூய்மைப்படுத்துகின்ற முயற்சியை ஆண்டவர் துவங்கிவிட்டார். நான் விசுவாசத்தோடு அவரிடத்தில் செல்ல வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம்.
ஆகவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்ன? பரிசுத்தமற்ற நிலையை உணர்த்துகின்றது இந்த வழிபாடு. இரண்டாவது, தூய்மை அடைய உதவி செய்கின்றது வழிபாடு. மூன்றாவதாக, ஆண்டவரை பற்றிய அறிவில் வளர உதவுகின்றது வழிபாடு. இந்த மூன்றாவது வழிபாட்டிலே மிகவும் முக்கியமானது என்று சொன்னால் மிகையாகாது. வழிபாட்டிலே நான் வருகின்றேன், என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுகின்றேன், ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கின்றேன், ஆண்டவரும் என்னை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா என்று சொன்னால் இல்லவே இல்லை. தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக அவரை குறித்த சிந்தனையோடு கூட நான் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிபாடு தொடர்ந்து நான் அதில் ஈடுபடுவது அவசியமாயிருக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அறிவில் வளர வழிபாடு எனக்கு உதவி செய்கின்றது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா ஆலயத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல ஏசாயா ஆண்டவரை பரிசுத்தராக கண்டு கொள்ளுகின்றார். அதன் பிற்பாடு நாம் வாசிக்கின்றோம், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்துள்ளன என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே இந்த பூமி முழுவதும் கடவுளுடையது என்கின்ற அறிவு ஏசாயாவுக்கு வருகின்றது. கூப்பிடுகிறவர்கள் சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்தது. ஆண்டவர் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அதிலே இருந்து வல்லமை பலன் புறப்படுகின்றது என்பதை அந்த வாசல் நிலைகள் அசைக்கப்படுவதிலே இருந்து கண்டு கொள்ளுகின்றார். ஆலயம் புகையினால் நிறைந்திருக்கின்றது என்பது ஆண்டவர் இந்த ஆலயத்தை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கின்றார். இறுதியாக சேனைகளின் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், சேனைகளின் கர்த்தர் ராஜாவை அவர் ராஜாவாக கண்டு கொள்ளுகின்றார். அனைத்தையும் ஆளுகை செய்கின்றவர் அவர். ஆகவே துவக்கத்திலே ஒன்றுமில்லாத ஒரு சிந்தனையோடு கூட வந்த ஏசாயா அவரை பரிசுத்தராக, பூமி அனைத்தும் அவருடையது என்பதை புரிந்து கொண்டவராக, அவர் பலன் நிறைந்தவர் என்பதையும், அவருடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் நிரம்பி இருக்கின்றது என்பதையும், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை ராஜாவாக கண்டு கொள்ளுகின்ற ஏசாயாவை நாம் காணுகின்றோம். ஆகவே நம்முடைய வழிபாட்டில் நான் ஈடுபடுகின்ற பொழுது நான் ஒவ்வொரு படிப்படியாக வளருகின்றேன். ஆண்டவரை குறித்த அறிவில நான் வளர்ந்து கொண்டே செல்லுகின்றேன். சமாரியா பெண்ணிடமும் கூட இதை நாம் காணுகின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கின்ற போது அந்த இடத்துல நீர் யூதர், நாங்கள் சமாரியர் என்கின்ற வார்த்தை. ஆகவே அந்த இடத்துல ஆண்டவரை அந்த பெண் யூதராக காணுகின்றார். 4ஆம் அதிகாரம் 11, 15வது வசனத்தில் சிறிது நேரம் பேசினதற்கு பிற்பாடு ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்றாள். ஆண்டவரை ஒரு போதகராக காணுகின்றதை நாம் காணுகின்றோம். அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நீர் ஒரு இறைவாக்கினர் அல்லது தீர்க்கதரிசியாக ஆண்டவரை காணுகின்றார். அதே 4ஆம் அதிகாரம் 25, 29 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவரை மேசியாவாக, கிறிஸ்து தானோ என்ற கேள்வியை தனக்குள்ளே எழுப்புகின்றதை நாம் காணுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரோடு கூட நான் அவரை வழிபடுகின்றது அவருக்குள்ளாக இருக்கின்ற என்னுடைய அறிவை அது என்னை பெருக செய்கின்றது என்பதை இவைகளிலே இருந்து நாம் காணுகின்றோம். ஆகவே வழிபாடு ஆண்டவரை குறித்த அறிவில் என்னை வளர செய்கின்றது. அதே நேரத்தில் இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து நான் ஈடுபடுகின்ற பொழுது ஆண்டவரை குறித்த அறிவு மாத்திரம் வளருவதில்லை, அதோடு கூட அவருடைய தன்மைகள் என்னிலே வர ஆரம்பிக்கின்றது. அன்பிலே, பிற மக்களை நேசிப்பதிலே, பிறரோடு இணைந்து செயல்படுவதிலே, ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதிலே கடவுள் என்னை அரவணைத்து செல்லுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகின்ற பொழுது இந்த தன்மைகள் அனைத்தும் நம்மில் பெருகுகின்றன. கடவுள் தாமே உங்களோடு இருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. ஜெபம் செய்வோம். எல்லா வல்ல அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன், பாதுகாக்கின்றவர், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள நிதாமை கிருபை புரியும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே, தேவ கிருபையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறை சத்தியத்தை கேட்ட நாம் அவைகளை மறுபடியுமாக விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாம் யாவரும் சேர்ந்து 88ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு குறித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயர்ந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்மொழி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு சில அறிவிப்புகளை அறிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2 மாதங்களாக தோலை நானும் ஐரமா அவர்களுமாக சுகவீனமாக இருந்து மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று இல்லத்தின் நபர்களோடும் உங்களோடும் மகிழ்ந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொள்ளும்படியாக கிருபை செய்த இறைவனுக்கு எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை முழுமையான உலகத்தையும் COVID-19 என்கின்ற அந்த தொற்று நோயானது உலுக்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே ஒருவேளை நாங்கள் இருவருமாக பாதிக்கப்பட்டோம். ஏற்ற காலத்திலே மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் எங்களை வழிநடத்தினார். மருத்துவமனையில் தங்கியிருந்த போது இறைவனுடைய பிரசன்னம், அன்பின் கிருபை எங்களோடு இருந்து சுகத்தை பெற்று மறுபடியுமாக இல்லத்திற்கு திரும்பும்படியாக தேவன் கிருபை செய்து இந்த நாளிலுமாக இந்த ஆராதனை நடத்தும்படியாக உதவி செய்திருக்கின்றார். ஆகையால் என் சார்பாகவும் ஐராமா சார்பாகவும் உண்மையாகவே இறைவன் எங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே வழிநடத்தி உங்களை
காணொலியின் வாயிலாக காணும்படியாக கிருபை செய்திருக்கின்றார். ஆகிய தொடர்ந்து எனக்காகவும் ஆயிரம் அவர்களுக்காகவும் தொடர்ந்து பரிபூர்ணமான சுகத்தை பலத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கும்படியாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, கடந்த வாரங்களிலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நம்முடைய திருச்சபையினுடைய தேர்தல் 2021 2024 ஆண்டிற்கான தேர்தலானது அதற்குரிய வாக்காளர் பட்டியல் Provisional Voters List for the year 2021-2024 has been published in the notice board of our church. நம்முடைய திருச்சபையினுடைய அறிவிப்பு பலகையிலே வாக்காளர் பட்டியலானது போடப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் விடப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னாலோ அதை போதகருக்கு நீங்கள் எழுத்து மூலமாய் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேர்தல் குறித்த இதர அறிவிப்புகளை வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு அறிவிப்போம். ஒருவேளை விடப்பட்டிருந்தாலோ பெயர்களை சேர்க்க வேண்டும் என்றிருந்தாலோ வருகின்ற 28ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்களது பெயர்களை போதகருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மரண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினரான திரு டேனியல் பக்தசேகரர் அவர்கள் கடவுளுக்குள்ளாக கடந்து சென்றார்கள் என்பதை மிக வருத்தத்தோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையினுடைய வழிபாட்டில் சிறப்பாக பங்கேற்றுக் கொண்டவர், திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர். இருப்பினுமாக எதிர்பாராத சூழ்நிலை அவர்கள் கடவுளுக்குள்ளாக கடந்து சென்று விட்டார்கள். ஆகையால் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற அவருடைய துணைவிக்காக, அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் குடும்பத்திற்காக நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி ஜெபிப்போம். உயிர் தேர்தலும் ஜீவனும் நானே. என்னை விசுவாசம் வைக்க மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசம் வைக்கவன் எவனும் என்றென்றைக்கும் மறைப்பதே இல்லை என்று சொன்ன எங்கள் ஜீவன் உள்ளது. இந்த நாளிலுமாக இந்த உலகத்திலே 79 ஆண்டுகள் வாழ்ந்து எதிர்பாராத சூழ்நிலை உமக்குள்ளா கடந்து வந்த அடியான் டேனியல் பக்தசேகரன் அவர்களும் கற்றுக்குள்ளாகவே ஒப்படைத்திருக்கின்ற சூழ்நிலை. அவர் வாழ்ந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இருப்பினும் தேவனே, அவருடைய மரணமானது குடும்பத்தாருக்கு கண்ணீரையும் கவலையும் துக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் நீர் குடும்பத்தாரோடு இருக்கின்றீர். அவர் கண்ணீரை துடைக்கின்றீர். அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகின்ற பெரிதான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொள்ள நீர் திரும்பி செய்கின்றீர். உயிர்த்தேர் நாளிலே, வருகை நாளிலே நாங்கள் ஒருவரை ஒரு முகமுகமாக சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொள்ள நீரே அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனே, திருமறை சத்தியத்தை நிமித்தமாக ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உலக தரப்படாத மெய்யான தெய்வீகத்தினை சமாதானத்தை அது உள்ளத்திற்கு வாழ்க்கைக்கு மீண்டளிக்க வேண்டும். ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். அமர்வோம். இந்நாளுமாக தன் வாழ்க்கையிலே பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கண்டு கொண்டிருக்கின்ற Mr. Timothy Raj, Mr. Chandra David, Mr. Charles Sanjay Kumar, Mrs. Rosemary Aruldas, Mrs. Megarani, Mrs. Henry Joseph, Miss Blessy Jennifer, Mr. Johnson Nelson, Mr. Arun Venti, Master Vivan Roberts, Mrs. Elizabeth Paul, Miss Samsina Jain, Mr. C. Raja, Mrs. Amala Sundari ஆகியவர்களுக்காகவும் தங்கள் வாழ்க்கையிலே திருமண நாளை கண்டிருக்கின்ற திருமதி திரு மைக்கேல் சுந்தர்ராஜ், திருமதி திரு சுதாகர் ராபர்ட்ஸ், திருமதி திரு ராஜா சிங், திருமதி திரு ரேனி ரிச்சர்ட், திருமதி திரு அருண்குமார், திருமதி திரு பர்னாட், திருமதி திரு குண்டுராஜ், திருமதி திரு சாமுவேல் பிரபாகரன், திருமதி திரு பால்சி அருள்தாஸ் ஆகிய இவர்களுக்காகவும் தேவன் தாமே இவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இன்னொரு ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை தந்திருப்பதால் நாம் தலைகளை தாழ்த்தி இவர்களுக்காக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
உமது கிருபை நிமித்தமாக நாங்கள் வாழுகின்றோம். எங்கள் வாழ்வானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையிலே தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்தி காட்டும்போது, உமக்கு உகந்த அடியார்களாக நாங்கள் வாழும்போது, எங்கள் வாழ்க்கையிலே பல நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கண்டு கொள்ளும்படியாக கிருபை செய்கின்றீர். ஆகியால் தேவனே, நீர் தாமே பிறந்தநாளை கண்டிருக்கின்ற நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நன்மை நாளும் திருவிழா முடிசூட்டி மகிமை நாளும் கனத்தை நிறைத்து எல்லா விதமான கிருபைகள் பாக்கியங்களை நீர் தாமே அவர்களுக்கு ஈவாக இலவசமாக ஈந்தளிக்க வேண்டுமா கொண்டாடுகின்றோம். அவ்விதமாகவே திருமண நாளை கண்டிருக்கின்ற அடியார்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் இவர்களை கணவன் மனைவியாக சேர்த்திணைத்து நாள் முதல் கொண்டு இம்மட்டுமாக குடும்பத்திற்கு நல்ல தகப்பனாக நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர்களை வழிநடத்தி குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷங்கள், சமாதானங்கள், கிருபைகள், பாக்கியங்கள், உம்மிடத்திலிருந்து பெரிதான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை செய்திருக்கின்றேன். தொடர்ந்து தேவனே, அவர்களது குடும்ப வாழ்க்கையை நீர் தாமே ஆசீர்வதித்து குடும்ப வாழ்க்கையிலே உமக்கு சாட்சியில் நபர்களாக வாழ்ந்து கொள்ள நீர் தாமே அவர்களை மென்மேலுமாக பயணத்தை காத்துக்கொள்ள வேண்டாம் கொண்டாடுகின்றோம். அனைவரும் கருத்துக்களை ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளும், அருள் புரியும், ஆசீர்வதியும், ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். தலைகளை தாழ்த்தி இறைவன் நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாக இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலுமாக தேவனே, காணொளியின் முன்னதாக அமர்ந்து உம்மை வழிபடவும் திரு சத்தியத்தை கேட்கவும் தந்த சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் கேட்ட திரு சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் கேட்ட திரு சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமாக சமுதாயத்திலே வாழ்ந்து கொள்ள தூய ஆவியானவராகிய நீர் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா கொண்டாடுகின்றோம். ஆமாண்டவரே, இந்த சமுதாயத்திலே நாங்கள் உம்மை உயர்த்தி காட்டவும் உமக்கு சாட்சியுள்ள நபர்களாக வாழ்ந்து கொள்ள நீர் தாமே எங்களது கரங்களை பிடித்து வழிநடத்தும் ஐயா. விசேஷமாக தேவனே, உலகம் முழுமையுமாக COVID-19 என்கின்ற இந்த இரண்டாவது அலை அநேக நபர்களது உயிரினை பலி வாங்கினாலும் அவைகளுக்கு மத்தியிலே தேவனே, எங்களது அனுதின வாழ்க்கையை நீர் தாமே புதுப்பித்து தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக தேவனே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நபர்களுக்காகவும் வீடுகளிலே தங்கி தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நபர்களுக்காகவும் சுகத்தை பலத்தை பெற்று பரிபூர்ணமான சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து நபர்களுக்கு நீர் தாமே தேவனே பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தை நீர் தாமே ஈந்தளிக்க வேண்டும் கொண்டாடுகின்றோம். நான் உன்னை குணமாக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கின்றேன். என்னுடைய தடுப்புகளால் குணமாகும் என்று வாக்களிச்சிருக்கின்றேன். வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவனே, நீர் தாமே அனைத்து நபர்களுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை பலத்தை தந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கொண்டாடுகின்றோம். இவர்கள் மத்தியில் பணிபுரியும் மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, மருத்துவ பணியாளர் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அவர்களுக்குமாக பரிபூர்ணமான சுகத்தை பலத்தை தந்து தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்கள் சேவை செய்து கொள்ளும் போது நீரை கிருபை செய்து அவர்களையுமாக காத்துக்கொள்ள வேண்டுமா கொண்டாடுகின்றோம். இனியமாக தொடர்ந்து தேவனே, உமது அன்பின் கிருபை வழிநடத்தாமே எங்களோடு இருந்து அது நிமித்தமாக உங்களை மையப்படுத்துகின்ற நபர்களாக வாழ்ந்து கொள்ள நீர் தாமே கிருபை செய்ய. குறிப்பாக தேவனே, எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தத்திலும் ஐயா, அனைத்து குடும்பத்தாருக்கும் நீர் தாமே நல்ல தகப்பனாக நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர்களது தேவைகளை ஏற்ற காலத்தில் சந்தித்து அது நிமித்தமாக தேவனே உமக்கும் அவர்களுக்கு காணப்படுகின்ற தொடர்புகளும் உறவுகளும் ஐக்கியங்களும் தூய ஆவி நிமித்தமாக பலப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க கிருபை செய்ய கொண்டாடுகின்றோம். எங்களை யாவரும் கருத்துக்களை ஒப்படைக்கிறோம். ஆட்கொள்ளும், அருள் புரியும், ஆசீர்வதியும், ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். விசுவாச நிமித்தமாக தேவனது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
சந்தோஷம், சமாதானம், வழிநடத்துதல் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் சேர்ந்து முடிவு பாடலாக ஞான பாமாலையிலே 267வது பாமாலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரே போற்றும். பாமாலையே 2, 6, 7. ಮಹಿಮಯುಮಕ್ಕೆ ಓ ನೀರೇ ರಾಜಾವೇ ಹಲ್ಲೆಲೂಯ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಮೇ ಮಿಗ ಸ್ತೋತ್ರಂ ತುದಿ ಘನ ಮಹಿಮಯುಮಕ್ಕೆ ಓ ನೀರೇ ರಾಜಾವೇ.